Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு கொத்தவரங்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா அது எப்படி சமையல் பண்றதுன்றது தெரியாம இருந்திருக்கலாம். அதே மாதிரி அதை வாங்கி எப்படி நம்ம அதில இருந்து நார் எடுக்கிறது, சுத்தம் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொத்தவரங்காய் இந்த மாதிரி கிள்ளிக்கிறதுனா இந்த மாதிரி கிள்ளிக்கலாங்க. நல்ல முத்தலாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நார் அதிகமாக வரும், சாப்பிடும்போது நறுநறுன்னு இருக்கும். கரெக்டாக முத்தாமல் இருக்க கொத்தவரங்காயை நம்ம சூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதில் பெருசாக நார் வரல, கொத்தவரங்காய் ரொம்ப ஜாஸ்தியாகவும் முத்தி போகலை உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கத்தியில் கட் பண்ணியும் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க. ஆனால் கிள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாரெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நார் சத்துக்கள் இருக்கிற உணவு எல்லாமே எடை குறைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டோம், இல்லை எப்போயாவது அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம எல்லா கொத்தவரங்காயும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் ஜஸ்ட் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக உப்பு நல்லா வேக வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்படி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு காய்கறி வகைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்த சோகை இருக்கவங்க சாப்பிட்லாம். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த இடுப்பு வலி, வயிற்று வலிக்கு எல்லாமே கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. இதில் கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப காய்ந்த மிளகாய். நீங்கள் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக போட்டுட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மசால் பொடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபுல் காரமும் இந்த காஞ்ச மிளகாயிலே சேர்த்துக்கிறது அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயத்துக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கக்கூடிய கொத்தவரங்காயை அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. வேக வைக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த காயை ஓவர் குக்காக விட்டுட்டிங்க அப்படின்னா இப்படி நம்ம கிளறும் போது உடஞ்சிரும் காய். அப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க.
காய் உடையாமல் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை தூவிட்டு கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா சுவையான கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சூடான சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி வேறு ஏதாவது ஹெல்தி ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.